ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் 2 படத்திலேயே 100 கோடி கலெக்ஷன் 2 படமுமே பண்ணியிருக்கு. இந்தியாலேயே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவா இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ்லயும் சரி, யாராலையுமே இப்படி ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியல. கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாத பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற இந்த சின்ன பையன் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணாரு. இவர் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு இவருக்கு வெறும் லக்கு தான் முக்கியமான விஷயமா? இல்ல இவரோட படங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? பிரதீப்போட 2 படம், லவ் டுடே ஒன்னு, டிராகன் ஒன்னு, 2 படமுமே எப்படி 100 crores மேல கலெக்ட் பண்ணிச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன, அந்த படத்தோட ரைட்டிங்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருந்தது, அதை பத்தி எல்லாம் ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண எந்த பெரிய படமா இருந்தாலும் அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கு. வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். பிரதீப் ரங்கநாதன் ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் செல்ஃப் கான்பிடன்ஸ் தாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான வண்டர்ஸ் பண்ணும், பயங்கர மிராக்கிள்ஸை கொடுக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரதீப் மட்டும்தான். டிராகன் படத்துக்கு ரிலீஸ் டைம்ல நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ்ல பிரதீப் பேசினதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அவரோட இன்டர்வியூஸ்லயும் ஸ்டேஜ்ல ஆடியோ லான்ச்ல அவர் பேசினதும், உங்கள ஒருத்தனை இங்க நிக்க வச்ச உங்களுக்கு நன்றி, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவருக்கு எவ்வளவு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு அவரோட நடிப்பு மேல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலேஜ் டைம்ஸ்ல ஷார்ட் பிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும்போதே நானும் நிறைய நடிப்பேன், நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால நல்லா நடிக்க முடியும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தா எந்த ஒரு ஆக்டருக்குமே பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிடும். இவரோட செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு நான் சொல்ல, ஏஜிஎஸோட அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூசர் மேடமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. கோமாளி மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய ஆக்டரை வச்சு இன்னொரு பெரிய மாஸ் மசாலா படமோ இல்ல கமர்ஷியல் படமோ ஹிட் கொடுத்து டைரக்டரா பெரிய ஆள் ஆகணும் தான் எந்த ஒரு யங் டைரக்டரா இருந்தாலும் நினைச்சிருப்பாங்க. ஆனா பிரதீப் அப்படி பண்ணல. கோமாளி பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஏஜிஎஸ்ல அர்ச்சனா கல்பாத்தி அவங்க ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு கதை, லவ் டுடேக்கு கதை சொல்லிட்டு, பண்ணுனா நான் தான் ஹீரோ பண்ணுவேன், நான் ஹீரோவா பண்ணா மட்டும்தான் இந்த படத்தை எடுப்பேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசியிருக்காரு பிரதீப். இந்த விஷயத்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேடமே ஒரு இன்டர்வியூல கிளியரா சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை லவ் டுடே நல்ல படமா வராம கொஞ்சம் சொதப்பி இருந்தாலோ இல்ல நல்லா போகாம போயிருந்தாலோ அந்த இடத்துலயே பிரதீப்போட கரியரே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவரை நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்றதுக்கோ யாருமே பெருசா கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியும் நிறைய டைரக்டர்ஸ்க்கு நடந்திருக்கு, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கும் போதும் கதையை மட்டுமே நம்பி, அவரோட பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே நம்பி செல்ஃப் கான்பிடென்ட்டா பண்ணுனா நான் தான் பண்ணுவேன், 2வது படம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நானே ஹீரோவா பண்றேன் அப்படின்னு சொன்னதுதான் பிரதீப். ஸ்டேயிங் அவுட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், அதுதான் 2வது விஷயம். ஒரு டைம்ல ஹாரர் காமெடி தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பீட்சாக்கு அப்புறம் வரிசையா நிறைய ஹாரர் படம் வந்தது. அதுக்கப்புறம் சந்தானமே நிறைய ஹாரர் காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச அரண்மனை சீரீஸ் இன்னைக்கு வரைக்கும் பார்ட் 4 வரைக்குமே அந்த ஹாரர் காமெடிங்கிற டெம்ப்ளேட்ல நல்லாவே போயிட்டு இருக்கு. ஈஸியா ஒரு ஹாரர் காமெடி படம் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல ஈஸியா ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி வயலண்ட் மூவி பண்ணா கூட இப்பெல்லாம் நல்லா போகுது. ஆனா 2 படத்துலயுமே பிரதீப் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணல. ஒரு படத்துல ராம்காம், இன்னொரு படத்துல கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிய செலக்ட் பண்ணாரு. டிராகன் ஒரு காலேஜ் ஸ்டோரி கிடையாது, ஒரு லவ் மூவி கிடையாது, அது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. கெட்டது பண்ணிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர் பெரியவன் ஆவறான், பெரியவனாலதான் அவனோட பொறுப்புகள்லாம் என்னன்னு உணர்ந்து நல்லவனா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான் டிராகன். டிராகனுக்கு முன்னாடி நல்லா சர்ச் பண்ணி கூகுள் ஃபுல்லா தேடி பார்த்ததுல தமிழ்ல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் எது எதுன்னு கேட்டீங்கன்னா, டாடா ஒண்ணு, வாரணம் ஆயிரம் ஒண்ணு, மீசைய முறுக்கு ஒண்ணு, இது எல்லாமே கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் தான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற இந்த ஜேர்னர் தமிழ்ல எவ்வளவு ரேரான ஒண்ணு, எவ்வளவு அதை பண்றது ரிஸ்க் அப்படின்னு. கான்பிடென்ட்டா இருக்கிறது ஒண்ணு, ட்ரெண்டுக்கு விட்டு வெளியே தனியா தெரியற மாதிரி ட்ரெண்ட் இல்லாம படம் பண்றது ஒண்ணு. 3வதா கதை விஷயமா, கதையை பொறுத்து அவர் என்ன விஷயம் 2 படத்துலயும் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஸ்கெச்சஸ் அவரோட 2 படத்துலயுமே இருக்கு. அது ஹீரோக்கு மட்டும் இல்ல, ஹீரோவை தவிர்த்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஸ்கெச்சஸ் இருக்கு. லவ் டுடே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை தவிர சத்யராஜ் சாரோட கேரக்டர், யோகி பாபு சாரோட கேரக்டர், ராதிகா மேமோட கேரக்டர், இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஸ்கெச்சஸ் படம் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டிராகனுக்கு வருவோம்.
டிராகன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஸ்கெச்சஸ் இருக்கு. மிஷ்கின் சாரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜோட கேரக்டர் அதை விட சூப்பரா இருக்கும், பயங்கர எமோஷனலா இருக்கும். அதே மாதிரிதான் ஹர்ஷத் கானோட கேரக்டர், அனுபமாவோட கேரக்டர், இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயினை தவிர மற்ற கேரக்டர்ஸும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கெட்ச் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சீன்லயுமே இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓவராலா படமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுது. லவ் டுடேவும் டிராகனும் சரி, ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டான படம். கதை ரெண்டுமே வேற வேற, கேரக்டர்ஸ் எல்லாமே வேற வேற. ஆனா காமனா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கரெக்டான அந்த பேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான். ரொமான்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து ரெண்டு படத்துலயுமே கரெக்டான பேலன்ஸ்ல, கரெக்டான அளவுல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கிறதுக்கும் ரெண்டு படமே 100 crores கலெக்ட் பண்றதுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொமான்ஸ், எமோஷன், காமெடி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி எல்லா விஷயமே கரெக்டான பேலன்ஸ்ல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது, ரிலேட்டபிளா எடுத்துக்க முடியுது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து எமோஷன்ஸ், மெசேஜ் சொல்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தா ஃபேமிலியா நிறைய டைம் வந்து தியேட்டருக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ரிப்பீட் வேல்யூ அதிகமாகுது. இதெல்லாம் சேர்ந்து 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிறது 10 நாள்ல 15 நாள்ல ஈஸியாவே அடிச்சிடுறாங்க. எமோஷன்ஸை ரொம்ப டீப் ரூட்டடா வைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஆனா நல்ல வேலையா பிரதீப்போட ரெண்டு படத்துலயுமே, லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியோட போய் கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. லவ் டுடேல கிளைமேக்ஸ்ல ராதிகா மேடம்க்கு பிரதீப்க்கு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல எமோஷன்ஸ் சூப்பரா கன்வே ஆகியிருக்கும். அதே மாதிரி யோகி பாபுக்கும் பிரதீப்புக்கும் ஒரு சீன் இருக்கும். ஏன் யோகி பாபு அவரோட போன் யாருக்கும் தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற சீன், அந்த சீனுமே எமோஷனலா எல்லாரையும் டச் பண்ணிடும். டிராகன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எமோஷனல் சீன்ஸை குறிப்பிட்டு சொல்லலாம். அனுபமாக்கும் பிரதீப்புக்கும் ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அவர் கடைசி எக்ஸாம் எழுத போறப்போ அந்த சீன் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஜார்ஜ் மரியம் காலை கட்டி பிடிச்சிட்டு பிரதீப் அழுவுற அந்த சீன் கண்டிப்பா யாரா இருந்தாலும் கண்ணுல தண்ணி விட்டுருப்போம். அந்த அளவுக்கு எமோஷன்ஸை வந்து சூப்பரா பிளே பண்ணியிருப்பாரு அஸ்வத். நான் ஏன் 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ற படத்துக்குலாம் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இந்தியா ஃபுல்லா சூப்பரா கலெக்ட் பண்ண கேஜிஎஃப் ஆகட்டும், பாகுபலி ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய படம் எல்லாத்துலயுமே எமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. எமோஷன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எப்பவுமே மக்கள் வந்து படத்துக்கூட ட்ரூவா ரெசனேட் ஆவாங்க, கனெக்ட் ஆவாங்க, ரிலேட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு படத்தோட கதையவே ஒரே லைன்ல சொல்லியும் ஈஸியா புரியுது அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு பேரு ஹை கான்செப்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல இருக்க ஒரு சின்ன காஃபி ஷாப்போட ஓனரை பெரிய கேங்ஸ்டர்ஸ் துரத்திட்டே வராங்க. ஏன் துரத்துறாங்கன்னா, அந்த காஃபி ஷாப்போட ஓனரும் அவங்க கேங்ல செத்து போன ஒருத்தரும் ஒரே மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது தான். ஒரே லைன்ல கதையை சொல்லிட்டோம், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அதனாலதான் அந்த படமும் சூப்பரா கலெக்ட் பண்ணுச்சு. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நாள் சிஎம் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர் அதை எப்படி யூஸ் பண்ணாரு, அவ்வளவுதான் முதல்வனோட ஸ்டோரி. இந்த ஹை கான்செப்ட் ஐடியாஸ் வச்சு ஸ்கிரீன் பிளே, டயலாக், ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமா வருது. லவ் டுடேவோட ஸ்டோரி என்ன? 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அவ்வளவுதான், ஸ்டோரி முடிஞ்சது. இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. டிராகனோட ஸ்டோரி என்ன? 48 அரியர் வச்ச ஒரு பையன் திரும்பவும் காலேஜுக்கு போய் அந்த அரியர்ஸ் கிளியர் பண்ணி வாழ்க்கையில திருந்தணும்னு நினைக்கிறான். 2 படத்துக்குமே லக்குனாலயா இல்ல அவரோட கான்சியஸ் டெசிஷன்னாலயான்னு தெரியல, ரெண்டுமே ஹை கான்செப்ட் ஐடியாஸா அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. எல்லாருக்குமே படம் ஈஸியாவும் புரிஞ்சுது. படம் ஈஸியா 100 கோடி தாண்டிடுச்சு. பிரதீப் ரங்கநாதனோட ஃபர்ஸ்ட் 2 படமே 100 கோடி கலெக்ஷன் பண்ணதுக்கு அவரு மட்டும்தான் ரீசன் எல்லாம் நான் சொல்ல வரல. மொதல் படத்துல ஏஜிஎஸ் அவங்கள நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோவா பண்ணாலும் பரவாயில்லன்னு நம்புனாங்க. அந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. 2வது படத்துல அஸ்வத் மாரிமுத்து மாதிரி ஒரு ரைட்டர் வந்தது அந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. எல்லா ஸ்கிரீன் ரைட்டிங் டெக்னிக்ஸும் அஸ்வத் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. அஸ்வத் டிராகன்ல அப்படி என்ன பண்ணாரு, அவரோட ரைட்டிங்ல என்னென்னலாம் சூப்பரான விஷயம் இருந்ததுன்னு தனியா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா மேல கார்டுல கொடுக்குறேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதே சமயம் பிரதீப் அவரு கான்சியஸா எடுத்த நிறைய டெசிஷன்ஸ், அவரோட செல்ஃப் பிலீஃபும் 2 படத்துமே சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இதே மாதிரி நிறைய தமிழ் சினிமா பத்தியும் இந்தியன் சினிமா பத்தியும் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்ல இன்னொரு சூப்பரான கான்டென்ட்ல நான் வந்து உங்களை பார்க்கறேன். until then take care and bye bye.